உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். சங்கீதம் 23:6. இதுக்கு என்ன கண்டிஷன்? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கணும், அவருடைய கையில் நீங்கள் இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அவரை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் இந்த 2 ஆசீர்வாதம் இருக்குது. 6ஆம் வசனம் 23 6ஆம் வசனத்தில் 2 மறைபொருள்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம், அந்த சரீரத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையும் உங்களை பின்னாடி வர தொடரும், உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எதையும் தேடி போகலாம் உலக ஆசீர்வாதத்தை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உனக்கு கார் வரும், பங்களா வரும், வீடு வரும், அது வரும், இது வரும். ஐயோ, அதெல்லாம் தானாக வரும். அதை தேடி நீங்கள் அலைய வேணாம். எப்போ? கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தால். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா நன்மையை கிருபையும் தொடரும். நன்மை கிருபை, உலக நன்மை, ஆவிக்குரிய நன்மை. உலகத்துக்கு வேண்டிய தேவையான கிருபைகள், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான கிருபைகள் எல்லாம் உங்களை பின்னாடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக வேணாம். அடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வெளிப்பாடு. இங்கே சரீரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் உலகத்தில் விலை கொடுத்து வாங்கிடலாம், பணம் இருந்தால். ஆனால் ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை பணம் இல்லைனாலும் வாங்க முடியாது, பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. கர்த்தருடைய கிருபை இருந்தால் வாங்க முடியும், கர்த்தருடைய தயவு இருந்தால் வாங்க முடியும், கர்த்தருடைய மேய்ச்சலில் இருந்தால் நித்திய ஜீவன் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே இன்று எல்லா மனிதர்களுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவன் அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்காத எந்த ஒரு சபையும் இயேசு கிறிஸ்துவின் சபை அல்ல, அது கிறிஸ்துவின் சபை அல்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிப்போம். நித்திய ஜீவனுக்குரிய பிரசங்கங்களை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதத்தை பங்கு பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லேலூயா. ஆமென்.